துலா ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுவீங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தாங்க துளாராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே துளராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்கள் குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்களை சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த துளராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள். கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டங்களும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். துலா ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. நான் எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாகவே போகிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க இந்த துளராசிக்காரங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதலோ கஷ்டமோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க. துளராசிக்காரங்க பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாளில் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனை தவித்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனையை கஷ்டம் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்காது. உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது. இதன் மூலமாக சனி பகவானுடைய நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு வாரி தரப்போகிறாரு. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் மிதுன ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது துலா ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டத்தில் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி மூலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் திருப்பங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் விரைவில் நடக்கப் போகுதுங்க. அது மட்டும் இல்லை, இத்தனை நாட்களாக நீங்கள் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சியோட பலன் வந்து துளராசிக்கு மட்டும் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வரும் கிரகணங்கள் மாற்றங்கள் மூலம் துளராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியோட
முழு பலனும் கிடைக்கப் போகுதுங்க. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது, நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. பிடிக்காத ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு ரொம்ப ஹார்ஸாக டிகிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. வேறு வழி இல்லாமல் அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அரசாங்க வேலை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப், எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு 100% நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகுதுங்க. தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. நிறைய நபர்கள் சொல்லி வரக்கூடிய நாட்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு, சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குதுங்க. இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை தேடி வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கை அப்படிங்கிறது சரி, இல்லற வாழ்க்கையும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் எல்லாம் முழுவதுமாக இருக்காதுங்க. கடந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள், பதவி உயர்வு போன்றவற்றை எல்லாம் கிடைத்திருக்கும். அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க. என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க இவ்வளவு டெவலப் ஆகிட்டாங்களே, இவ்வளவு மேலே இருக்காங்களே, இன்னும் நம்ம கீழேயே இருக்குமே இந்த கம்பெனியில், இப்படி உழைச்சி வந்ததுக்கு நம்மளுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கலையேன்னு நினச்சி நிறைய கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்க. இதை எல்லாத்தையுமே கடந்து இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பதவி உயர்வு, அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் நிச்சயமாக அதிகாரிகளுடைய ஆதரவு மூலம் பெற போகிறீங்க. எல்லாம் கிடைக்க போகுதுங்க. இனி அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர போகிறீங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுதுங்க. இனி நினைத்தது எல்லாம் நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவினர் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் துளராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்திங்கன்னா 30, 35, 38 வயது வரைக்குமே நீங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். வாழ்க்கை துணை இழந்த துளராசி ஆண்களே பெண்களே, உங்களுக்கு அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க, இல்லை அவங்க நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாத துளராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, நாங்கள் போகாத கோவிலில், போகாத ஹாஸ்பிட்டலில், பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குழந்தை பாக்கியம்
இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இந்த குரு பெயர்ச்சி மூலமாக, இந்த சுக்கிர பெயர்ச்சி மூலமாக, இந்த வருட கிரகணங்கள் மாற்றம் இருக்கிறதால நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களாக உண்டாக போகுது. அது மட்டும் இல்லைங்க, பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுதுங்க. அந்த பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி அடைந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது துல ராசி தாங்க. துல ராசிக்காரங்க லவ் பண்ணி இருப்பாங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலம் லவ் அப்படிங்கிறது பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் 6 மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. துளராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ, அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ, நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுது. இதன் மூலமாக இந்த துளராசிக்காரங்க ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக மூடிய போகுது. நீங்கள் இப்போ போய் துளராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்கனாலும் 3 லட்சம் கடன் இருக்குது, 5 லட்சம் இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தது ரொம்ப ரொம்ப அரியது. கண்டிப்பாக இந்த 2025 முடிஞ்சு 26 அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்ற தரம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்களுக்கு நிறைய பிரச்சனை, சிக்கல், அதிகமான ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தெரிந்தவுடன் பட்சத்தில் அவர்களிடத்தில் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த துளராசிக்காரங்க எதையும் யாரிடத்து ஷேர் பண்ணாத வரைக்கும் துளராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது.